யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. வாரே வா சுபவீரபாண்டியன், கருப்பு சட்டைக்காரன், காவலுக்கு கெட்டிக்காரன் சொல்லுவாங்க. நான் மிகவும் மதிக்கின்ற ஒரு தோழர். சிறைவாசத்திற்கு பயந்து போய் தோழர் கருணாநிதியின் வாசலில் அடைக்கலமான மனிதன் அவன். ஏண்டா, உங்களுக்கு சொகுசு கிடைத்து விட்டால் நீங்க போய் எங்க வேணாலும் போய் உட்கார்ந்துக்கிடுவீங்க. நீங்கள் இந்த 5 ஆண்டுகளில் இந்த சுபவீரபாண்டியன் ஒரு கும்பல், ஒரு கட்சி போன்ற ஒரு அமைப்பினை உருவாக்கி வைத்துக் கொண்டு நீங்கள் மற்றவர்களை நீங்கள் இழித்தும் பழித்தும் பேசிய அந்த செயல் இருக்கு இல்லையா, ரொம்ப கஷ்டம். அது நீங்க என்ன சொல்றாரு தெரியுமா? திமுக அண்ணா திமுக கூட்டணி வைத்தால் என்ன தவறு? நான் சொல்லுகிறேன். அவர் சொல்லுவார்ல, அப்படி வார்த்தைய அப்படியே பிரிச்சு அப்படி ஒதுக்கி போட்டு அவங்க பேசுவாங்க இல்லையா, உடம்பு நடுங்குறாம பேசுவாங்க, நாக்கு அப்படியே சுழன்றக்கூடாது மாதிரி பேசுவாங்க. அவங்கெல்லாம் சட்டை கசங்கிடக்கூடாது உங்களுக்கு. அப்படித்தானே பேசுவீங்க சுபவீரபாண்டியன் அவர்களே. என்னையா, அதிமுக திமுக கூட்டணி சேர்வதில் தவறு இல்லை. சோறு தானே திங்க, நீ சோறு தானே திங்கிற. இந்த தேர்தலுக்கு முன்னால் இதே சுபவீரபாண்டியனின் வாய் என்ன பேசியது? அதிமுகவுக்கு போடுகிற ஓட்டு பிஜேபிக்கு போடுகிற ஓட்டு என்று நீங்கள் எத்தனை இடங்களில் பேசியிருப்பீர்கள். எங்களை போன்ற தோழர்களுக்கு நீங்க எப்படியெல்லாம் கட்சிக்கு நீங்க சொல்லியிருப்பீங்க. இப்போ நீங்க ஏன் சிபிஐ சிபிஎம் 2 பேரும் சேரவில்லையா? திமுக மதிமுக 2 பேரும் சேரவில்லையா? சிண்டிகேட் காங்கிரஸ் 2 பேரும் சேரவில்லையா? மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது? மன்னார்குடியில் என்ன நடந்தது? உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்தது? வரலாறுகளை நீங்க பேச. கேரளாவில் சிபிஐ சிபிஎம் சேரலையா? நேற்று வரைக்கும் அதான் கேட்டேன், சோறு தானே தின்னுக்கிட்டு இருந்தேன். என்னென்னலாம் நீங்க பேசினீங்க, என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீர்கள். அப்போ நாளைக்கு இதே பதவியை வைத்துக்கொண்டு நீங்க ஏன் பிஜேபி கூட போய் சேருவது தவறு இல்லை என்று சொல்லிதானே சேர்ந்தீங்க. உனக்கு எதுக்கியா கருப்பு சட்டை? உனக்கு எதுக்கு கருப்பு சட்டை? சுயமரியாதை பேசுவது ஏன்? அப்ப நீ ஒன்லி பதவிக்காக மட்டும் தானே நீங்க அந்த வார்த்தையை பேசுறீங்க. திரு சுபவீரபாண்டியன் அவர்களே, பதவிக்காகத்தான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கக்கூடிய நிலைமையை இன்று நீங்கள் முட்டு கொடுத்து ஆதரிக்கிறீர்கள். வேற என்ன இருக்கிறதுல? ஒரு பேட்டி, அந்த பேட்டியில சுபவீரபாண்டியன் அவர்கள் கருத்து கேட்கிறாங்க. நீங்க அண்ணா திமுக திமுக இந்த 2 பேரையும் நீங்கள் ஆதரிக்கிறது தவறு இல்லையா? அது ஏன் நீங்க தப்புன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுல என்ன தவறு நடந்து விட்டது? யார் இவர் எதிர்கேள்வி கேட்கிறார். அதுல என்ன தப்பு நடந்துச்சு? அது சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. அதுக்குண்டான சூழல் வந்தால் என்ன தவறு? காலம் அப்படி ஒரு தீர்ப்பு எழுதி விட்டால் அது தவறு இல்லை. ஏன் நாங்கள் பிராமணியம் இந்த இந்து திராவிட தேசத்தை அழித்து விடக்கூடாது? எப்படி இப்ப ஏவாயாலேயே பேச வச்சுட்டாங்களா? இனத்துரோகிகளே, நீங்கள் இப்ப என்னோட வாயிலே நீங்க பேச வச்சுட்டீங்களா? உங்ககிட்ட இருந்து தாண்டா மூல தமிழ்நாட்டை காப்பாற்றணும். எப்படி நீங்க போய் நீங்க பேசுவீங்க? அப்போ அவர் கேட்கிறார், நெறியாளர் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு தெரியுமா? ரொம்ப முக்கியமானது தோழர்களே. பிரவீன் சக்கரவர்த்திக்கு நாடாளுமன்ற தேர்தல் கொடுத்துட்டாங்களே, அந்த சீட்டை கொடுத்துட்டாங்களே, அவர் விஜய்க்கு தெரியாதா? அவருக்கு என்ன தெரியும் அரசியல்? அவர் பிராமணருக்குத்தானே இந்த சீட்டை கொடுத்திருக்கிறார். நான் கேட்கிறேன், வாயில வருமடா. எஸ்.வி. சேகர் வீட்டிற்கு போனது யார்? எச். ராஜாவை மருத்துவமனையில் பார்த்தது யார்? ஜெய்சங்கர் வீட்டுக்கு அவருடைய பேரை தெருவுக்கு பேர் வைத்தது யார்? எஸ்.பி. பாலசுப்ரமணியனுக்கு தெருவுக்கு பேர் வைத்தது யார்? எஸ்.வி. சேகர் அப்பாவுக்கு பேர் வைத்தது யார்? ரங்கராஜ பாண்டே வீட்டுக்கு போனது யார்? தாளமுத்து நடராஜன் பேருக்கு வைக்கக்கூடிய அவர்களுடைய
இடுகாட்டில் வைக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, சமாதி, அந்த தெருவுக்கு பேர் வைக்க சொன்ன வைக்கலப்பா. நம்ம ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்கோம். சில விஷயங்கள் எல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், தாங்க மாட்டீங்க. அம்மா மேல்மட்டத்திற்கு மட்டும் நீங்கள் மேல்மட்ட அரசியல், நீங்க என்னையா செஞ்சீங்க? நீங்க நாங்கள் பேசிக்கிட்டு தானேயா இருக்கிறோம். கேட்டா மக்களை சின்ன பிள்ளைங்கிறது. நீங்க தாளமுத்து நடராஜன் பெயரை அந்த தெருவிற்கு சூட்டுவதற்கு உங்களுக்கு எது தடையாக இருந்தது? கேள்வி கேட்டும் நீங்கள் கொடுக்கவில்லை. அது ரொம்ப முக்கியம். பேசுறிய சுபவீரபாண்டியன் குலுக்கி அது தவறா இது தவறா, சரி பிராமணியன் கேட்டியல்ல, அந்த நெறியாளர் கேட்கறது. அப்படின்னா ராகுல் காந்தி யார்? ராகுல் காந்தியை இந்தியாவின் பிரதமராக தேர்ந்தெடுத்தது யார்? மு.க. ஸ்டாலின் தானே. ராகுல் காந்தி யாரியா? பாப்பான் தானே, பிராமணர் தானே, பூனல் காட்டின பிராமணர் தானே. அவரை மட்டும் நீங்க எப்படி காட்டினீங்க? இல்லை, அவர் மொரார்ஜி தேசாய், ராஜேந்திர பிரசாத் அவர்களை விட நேரு நல்ல பிராமணர். என்னடா உங்களுக்கு வித்தியாசம்? இந்த நாக்கு இருக்குல்ல, நாக்க என்ன வேணாலும் செய்யலாமா? அதை நீங்க எப்படி வேணாலும் திருப்பிக்கிறீங்க. நாங்க முட்டாளானாங்க. உங்களுடைய அறிவுக்கு, உங்களுடைய பசிக்கு, எங்களுடைய இனத்தின் தாகம் தான் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் நாசமாய் போனால் தவறே கிடையாது, தப்பே கிடையாது. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார்? அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி 2 பேரும் சேர்ந்தா தப்புள்ளன்னு பேசுற நாக்கு அப்போ பிஜேபி கூட சேர்றதுக்கு என்ன இருந்திருக்கும்? அதைத்தான் கேட்கிறாங்க. பிஜேபி கூட சேர்றது அப்ப நியாயம் தானே? அப்படித்தானே நீங்க சொல்லுவீங்க. திருமாவளவன் ஒரு கேள்வி கேட்கிறாங்க தோழர். அவர் அமைச்சரவையில் பங்கேற்று விட்டார், முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அப்போ இவங்க கேட்க ரொம்ப புத்திசாலியா இருப்பான், இருக்கிற முட்டாளுக வருங்களேன். இப்போ சொல்றேன் பாருங்களேன். என்ன திருமாவளவனை கேட்குறாங்க, நீங்க திமுக விஜய் கட்சியில தாவைக்கால போய் நீங்க ஆதரவு கொடுத்துட்டீங்கன்னா, அந்த ஆதரவு கொடுக்குறீங்கன்னா அப்ப நீங்க ஆட்சியில பங்கெடுத்து? ஆமா ஆமா சொல்லு. அப்போ நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் தானே? ஆமா சொல்லு. அப்போ பிஜேபியிலையும் நீங்கள் அந்த அதிகாரத்தை வாங்கிக்கிட வேண்டியதானே? ரொம்ப புத்திசாலியா. நீங்க ஒன்றும் திராவிட இயக்கத்துக்கு அத்தாரிட்டி கிடையாது இல்லையா? நீங்க அப்ப பிஜேபி வாங்கிக்க, விஜய்கிட்டே வாங்கினவங்க நீங்க பிஜேபிட்டே வாங்கிக்கலாம் இல்லையா? நீங்க என்ன நீங்க தர்க்கம் பேசுறீங்க கேட்குறாங்க. அப்பதான் நான் கேட்குறேன், பிஜேபிக்கு போனவங்க தானே நீங்க? பிஜேபிக்கு போனவங்க தானே நீங்க? சென்ற தேர்தலுக்கு முன்பாக இதே மறுமலர்ச்சி திமுக கட்சியவும் மற்ற கட்சிகளையும் நீங்கள் பழி சொல்லி வெளியேற்றுவதற்கு, நீங்கள் அவர்கள் மீது உங்களுடைய தோல்வியை போர்வையை போட்டு மறைப்பதற்கு நீங்கள் என்னென்ன சித்து வேலைகள் செய்தீர்கள் என்பதற்கு வரலாறு சாட்சியா இருக்கு. யாரும் சொல்ல முடியாது இல்லையா? இப்ப நீங்க போய் யாரை போய் பார்க்குறீங்க? நீங்க யாரை பார்த்தீங்க? இப்ப நான் சொல்றேன், நீங்க போவீங்க. காங்கிரஸ் எங்களிடமிருந்து வெளியேறி விட்டது, காங்கிரஸிடம் இந்த நாட்டை ஏன் பேச மாட்டீங்க? நாங்கள் குறைந்தபட்சம் நாங்கள் செயல் திட்டத்தை வரையறுத்து வைத்துக் கொண்டோம், அதன் மூலமாக நாங்கள் ஆட்சியை நடத்துவிடும். பேசுவீங்களா மாட்டீங்களா? அப்ப நீங்க செஞ்சா சரி, மற்றவங்க செஞ்சா தப்பா? அரசியலை குறைந்தபட்ச நேர்மையோடு நீங்கள் அணுக வேண்டும், அது ரொம்ப முக்கியம். வீரபாண்டியன் சொல்றாப்புல, சுப வீரபாண்டியன், சிங்கி அடிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கியா? நீ அது பொது விஷயத்தை, பொதுவான தவறுகளை அதை பொதுவெளியில் நியாயப்படுத்தக்கூடாது. நீ கருப்பு சட்டை போட்டு பெரியார் வழியில் வந்தவர்கள் சொல்லுபவர்கள் எங்களை போன்ற பெரியாரிஸ்டுகளை திமுகவோட கொண்டு போய் அடகு வைக்கிறீர்களா? நாங்கள் முட்டாளா? எல்லாத்துக்கும் மருந்து இந்த ரோடுகளில் வச்சிருப்பாங்க, இந்த சாமான்கள்லாம் போட்டு மர வேறு வெள்ளிக்கிழங்கு இதெல்லாம் போட்டு வச்சு சகல நோய்களுக்கு என்கிட்ட வாங்கன்னு சொல்லி இடிச்சு கொடுப்பான். இன்னொருத்தன் நரி, புளிப்பல்லு, வெண்டைக்காய், விளக்கமாறு எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு அதில் வச்சுக்கிட்டு அதுலேருந்து எசன்ஸ், பாம்பு இதுகள்லாம் வச்சுருப்பான். பார்த்துருப்பீங்க இல்லையா? சர்வ ரோக நிவாரணி.
நீங்க வேற எவனும் வந்துடக்கூடாது. அதனால தான் வந்தோம். நாங்க வேற யாரையும் ஆதரிக்க கூடாது. ஆதரிச்சுட்டா இந்த தமிழ் நாட்டிற்கு நாங்கள் விரோதமானவர்கள், துரோகம் செய்பவர்கள். யாரு நீங்க? சுபவீரபாண்டியனை போல ஆட்களை எல்லாம் அடக்கி வைத்து விட்டு கூட வேண்டும். கட்சிக்கு ஒரு ஆளை தூக்கிக்கிட்டு அவங்கள விட்டு பேச வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ பதவி, எம்பி பதவிக்கு துண்டை போட்டுக்கிட்டு இந்த நாட்டிற்கு 25 ஆண்டுகளுக்கு மேலாக, 50 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்தவர்களை நீங்கள் ஏளனப்படுத்தி, அந்த கட்சிகளை நீங்கள் மலினப்படுத்தி, அவர்களை கேலி செய்து இந்த தமிழ்நாட்டு அரசியலிருந்து புறக்கணிக்க நினைத்ததன் விளைவு ஒரு நடி என்ற தோற்றுறது, ஆட்சி இழந்திருக்கு. கடைசியாக முதலமைச்சரே தோற்றுருக்க, ஸ்டாலினே தோற்றுருக்க. குறை சொல்ல முடியாத நல்ல நிகழ்ச்சி இருக்கு, குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆட்சி. ஆனா நீங்க மட்டும் மற்றதெல்லாம் எல்லாம் அந்த தெய்வ நம்பிக்கை அடிப்படையில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதையே நான் சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். தெய்வம் நின்று கொள்ளும். நன்றி, வணக்கம் தொடர்.